வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இந்த 2026 மே மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது. சில பேருக்கு இது ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும், ஆனால் சில பேருக்கு இது ஒரு அக்னி பரீட்சை மாதிரி இருக்கலாம். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகிற மாதம் தான் இந்த மே மாதம். ஆனால் இந்த விடை உங்களுக்கு சாதகமாக வரணும்னா நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கணும். அது என்ன, இந்த மாதம் உங்களோட கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நட்சத்திர வாரியாக பலன்களையும் ரொம்பவே ஷார்ட்டாக வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலான பலன்களை பார்க்கலாம். இந்த மே மாதத்தோட எனர்ஜியை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா மிக்சடு எனர்ஜி மந்த், அதாவது எல்லாம் கலந்த கலவை. மாதத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், என்னடா இது எதுவும் நகர மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தோணும். அடுத்ததான் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் நடுப்பகுதி வரப்போ அப்படியே வந்து பிக்கப் ஆகி ஸ்ட்ராங்காக மாறும். கடைசி வாரத்தில், மாதத்தோட கடைசி வாரத்தில் எதிர்பார்க்காத ஒரு திடீர் மாற்றம், சடன் சேஞ்ச் வந்து நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த மாதம் ஆக்ஷனுக்கு வரும். ஆனால் இங்கே ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனிங்க. ஓவர் திங்கிங் பண்ணிங்கன்னா லாஸு உங்களுக்கு தான். ஆனால் என்னால் முடியும்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கெயின் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற பெரிய பாடம் என்னென்னா பேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ரைட் டெசிஷன், அதாவது பொறுமையும் சரியான முடிவும் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அடுத்ததாக வேலை அமைப்பு. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். உங்களோட மேலிடத்துலேருந்து உங்ககிட்ட ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அந்த அங்கீகாரம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். நம்ம கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மே மாதம் செகண்ட் ஹாஃப்லேருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு வேலை இல்லாட்டி ஒரு புது பொறுப்புகள் உங்ககிட்ட கொடுக்கப்படலாம். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மே மாதம் பாதியை கடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண வரவு ஏறி இறங்கும். உங்களுக்கு புது கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து டீல் முடிகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஸோ நிதானமாக யோசித்து பிளான் பண்ணுங்கள். அடுத்ததாக பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண விஷயத்துக்கு வருவோம். வருமானம் வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே வேகத்தில் செலவுகளும் பின்னாடியே வரும். முக்கியமாக குடும்ப விசேஷ செலவுகள், திடீர்னு மருத்துவ செலவுகள், நீங்கள் எதிர்பார்க்காத சின்ன சின்ன செலவுகள் வரிசை கட்டிட்டு வந்து நிற்கும். லோன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு பாரமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் மே மாதம் கடைசி வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேஷ ராசிக்காரங்களான உங்களுக்கான தாரக மந்திரம் இந்த மாதத்துக்கு என்னென்னா, சேவ் பண்ணினா தான் சேஃபு, இல்லைன்னா மாத கடைசியில் ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து பணத்தை வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேவ் பண்ணவும் கற்றுக்கோங்க. அடுத்ததாக உறவு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். மேஷராசி இந்த மாதம் கொஞ்சம் எமோஷ்னலான மாதம். உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கேப் விழலாம், இல்லைனா அப்பா அம்மா கூட ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் வந்து வரலாம். ஆனால் பயப்படாதீங்க, இது எதுவும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் கோவப்படாமல் அமைதியாக உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிடும். அடுத்ததாக லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு புது, அதாவது சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு புது அட்ராக்ஷன் வரலாம். ஆனால் அது காதலா இல்லை ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பான்னு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஆல்ரெடி கமிட் ஆகிருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஈகோ தான் உங்களுக்கு எதிரியாகவே இருக்க போது. இந்த மாதம் நீ முதல்ல பேசு, நான் ஏன் பேசணும்னு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்களே இறங்கி போய் பேசுங்க, உங்களோட அன்பு நிச்சயமாக ஜெயிக்கும். அடுத்ததாக ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், அதாவது உடல் நலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடம்புல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய மாதம் இது. முக்கியமாக உங்களுக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட ஹீட்டு பிரச்சனைகள், இல்லாட்டி வந்து தலைவலி, தூக்கமின்மை, மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எட்டி பார்க்கும். பெண்களுக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. நைட்டு லேட்டாக தூங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப காரமான சாப்பாட்டை தவிர்த்துட்டு சிம்பிளான ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க. மென்டல் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓவர் திங்கிங்கை நிறுத்தினாலே பாதி பிரச்சனைகள் வந்து தீந்துடும். இப்போ நட்சத்திர வாரியாக ரொம்ப ஷார்ட்டாக பலன்கள் வந்து பார்க்கலாம். இப்போ மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து வேகம் இருக்கும், ஆனால் சரியான திசை தெரியாமல் தடுமாறுவீங்க. புதிய ஐடியாக்கள் வரும், ஆனால் அதை முடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அடுத்ததான் மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இது ஒரு எமோஷ்னலான மாதமாக இருக்க போது. குடும்பத்தில் டென்ஷன் இருந்தாலும் பண வரவு திருப்தியாக இருக்கும்.
கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக மேஷராசி கிருத்திகை 1ஆம் பாதம். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. வேலையில் நல்ல வாய்ப்புகள் வரும், வருமானம் உயரும். ஈகோவை மட்டும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் நெகட்டிவ் எனர்ஜியை குறைச்சி பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க. ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். காலையில் முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க. பசியில் இருக்கிற ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பொறுமை, நிதானமான பேச்சு, சேமிப்பு. இது 3தையும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். பொறுமை, நிதானமான பேச்சு, சேமிப்பு. அடுத்தது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் அதிகமாக யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, தேவையில்லாத சண்டை போடுறது, அடுத்ததான் அவசர முடிவுகள். இந்த 3 விஷயத்தையும் இந்த மாதம் நீங்கள் அறவே தவிர்த்துடணும். மேஷராசிக்காரங்க வெளியே பார்க்கும்போது ரொம்ப தைரியசாலியாக தெரிவாங்க. ஆனால் இந்த மே மாதம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்த முடிவு சரியா, நம்மளை எல்லாரும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வரும். வெளியே பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி கெத்தாக நடப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும். அதை யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு வீடு மாறவோ இல்லாட்டி வேலை விஷயமா திடீர்னு ஊர் மாறவோ வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 2026 மே மாதம் 15க்கு அப்புறமா ஒரு முக்கியமான பயணம் அமையும். அது ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பயணமாகவும் இருக்கலாம். அடுத்ததாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு ஃப்ரெண்டு இல்லாட்டி பழைய காதலர் காதலி திடீர்னு மெசேஜ் பண்ணவோ இல்லாட்டி ஃபோன் பண்ணவோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் பழைய நினைவுகளில் மூழ்காமல் இப்போது இருக்கிற வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மே கடைசி வாரத்தில் வாங்குறது ரொம்பவே நல்லது. வீடு கட்ட பிளான் பண்ணுறவங்க பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறத விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இழுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, யாராவது உங்களை கடுப்பேற்றினா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. மனசுக்குள்ளே 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க, இல்லைனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. மேஷராசிக்காரங்களான நீங்கள் சூடாக எதையாவது சாப்பிட்டிங்கன்னா வாய் புண்ணாயிடும். ஸோ கொஞ்சம் ஆற வச்சு நிதானமாக சாப்பிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உடனே நீங்கள் கோவப்பட்டிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ யாராவது கடுப்பேற்றினா கொஞ்சம் அந்த இடத்த விட்டு எடைய போயிடுங்க. இல்லை மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணிடாதீங்க. மேஷராசிக்காரங்க கிட்ட இருக்கிற பெரிய பலமே அவங்க விழுந்தாலும் உடனே உதறிட்டு எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த மாதமும் அப்படி தான். சின்ன தடுமாற்றம் வந்தாலும் நீங்கள் திரும்பவும் ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்கு. வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மேஷராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சோதனை மாதம்தான். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போது ஸ்ட்ராங்காக இருந்தால் இதோட பலனை ஜூன் மாதத்தில் அறுவடை செய்வீங்க. கஷ்டம் வந்தால் அது உங்களை உடைக்க வரல, உங்களை செதுக்க உயர்த்த வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள்லாம் வேறுபடும். உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்க இந்த பலன்களில் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, இல்லை அந்த ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.